நைனா தீவு யாழ்ப்பாணம் தீபகற்பத்தின் கடற்கரையை ஒற்றி அமைந்துள்ள ஒரு சிறு தீவு. இது மணிப்பல்லவம் என்று அழைக்கப்பட்டது. இது இலங்கையின் வடக்கு பகுதியில் இந்தியாவின் தென்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது. இந்த தீவிற்கு இப்பெயர் வர காரணம் இங்கு நாகா மக்கள் வாழ்ந்ததுதான் என வரலாறு கூறுகிறது. மேலும் இந்துக்களின் பெண் தெய்வங்களில் ஒன்றான சக்தியின் 64 பீடங்களின் ஒன்றான ஸ்ரீ நாகபூசணி புவனேஸ்வரி அம்மனின் இருப்பிடமாகவும் இது விளங்குகிறது. இந்த தீவின் புகழுக்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த அம்மன் கோவில்தான். சமீபத்தில் இந்த கோவிலில் நடந்த 11ஆம் திருவிழாவின் போது கோயில் கோபுரத்தின் அருகில் கருடன் வட்டமடித்தது. அக்காட்சியை அம்மனே தோன்றி மக்களுக்கு அருள் பாலித்ததாக மகிழ்ந்தனர். நாகத்திற்கும் கருடனுக்கும் தொடர்பு இருக்கும் காரணத்தால் நாகபூசணி அம்மனின் இருப்பை உறுதி செய்வதாக அந்த சம்பவத்தை நம்புகின்றனர். இலங்கைக்கு வந்த கௌதம புத்தர் இங்குதான் இறங்கியுள்ளார். அப்போது இது மணிப்பல்லவ தீவு என்ற பெயரில் விளங்கியுள்ளது. அவர் வருகையால் நாகதீபா பூரண விகாரை இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. மணிமேகலை போன்ற புத்த துறவிகளும் இங்கு வந்திருப்பதாக பழைய தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. தாலமியின் கிரேக்க வரைபடத்தில் 1ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தை சுற்றி சிறு தீவுகள் இருந்ததையும் அவை தமிழ் பிரதேசங்களாக இருந்ததையும் விவரிக்கிறது. இந்த தீவுக்கு செல்வது எப்படி? கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு 8 மணி நேர ரயில் பயணம். யாழ்ப்பாணத்திலிருந்து நைனா தீவின் ஒரு பக்க கரைக்கு 1 மணி நேர கார் பயணம். அங்கிருந்து மறுபக்க கரைக்கு 20 நிமிட படகு பயணம் என கடந்துதான் இந்த நாகபூசணி அம்மனை தரிசிக்க முடியும். இந்த அம்மனை வழிபட்டால் ராகு கேது பிரச்சனை, சாபம், தோஷம் நீங்குவதோடு அறியாமை, திருமண தடை அகல, குழந்தைகள் பிறக்க, வேலை கிடைக்க, நல்வாழ்க்கை வாழ அம்மன் அருள் புரிவதாய் மக்கள் நம்புகின்றனர். கடலுக்குள் இருக்கும் இந்த தீவுக்கு சென்றால் உணவு பிரச்சனை ஏற்படும் என நினைக்க வேண்டாம். இங்கு உள்ள யாழ்ப்பாணம் மலாயன் கஃபேயில் சிறந்த தமிழர்கள் உணவு மனதுக்கு பிடித்தது போலவே கிடைக்கிறது. சுற்றிலும் கடல் சூழ்ந்த நிழல் பரப்பில் கம்பீரமாக கோபுர அழகுடன் காட்சி தரும் இந்த கோயில் பக்தி மனதுடன் சுற்றுலா கிளர்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. லங்கா ஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.